இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரை. பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். இல்லமென்னும் பள்ளிக்கூடம் என்கிற தலைப்பிலே இந்த செய்தியை நாம் பார்க்க முடியும். சாலமோன் தனது தகப்பனிடமிருந்து தேவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு அவைகளை குறித்த போதனைகளை தனது மகன்களுக்கு கொடுக்கிறதாக, அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் எழுதப்பட்டதாக இது காணப்படுகிறது. தேவன் மேலே உள்ள ஒரு பற்று, தம்மை தேவனுடைய வழிகளுக்கு ஒப்பு கொடுத்துதல் போன்றவையெல்லாம் வீட்டில் தகப்பனுடைய போதகத்தின் மூலமாக அவர்கள் தங்களுக்கு முன்பாக வாழும் முன்மாதிரியான வாழ்க்கையின் மூலமாக உருவாகி தனக்கு கிடைத்ததாகவும், அதை சபையிலோ அல்லது கல்விக்கூடங்களிலோ நாம் கற்றுக்கொள்ள முடியாது என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த வசனங்களை சாலமோன் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். நீதிமான்களின் இல்லம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது. தேவ பராமரிப்பில் இருக்கும் அந்த இல்லத்தில் அது ஒரு அன்பின் உறைவிடம், பரலோக வெளிச்சத்தினுடைய ஒரு இருப்பிடமாக, தூய வாழ்வுக்கான ஒரு பள்ளிக்கூடமாக குடும்பங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இல்லத்தை போன்ற சிறந்த ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தரக்கூடிய கல்வி நிறுவனங்கள் இல்லவே இல்லை என்றே நாம் சொல்ல முடியும். இல்லத்தில் பெற்றோர் இருவரும் குடும்பத்தின் கல்வி பணியில் அவர்கள் ஈடுபட வேண்டும் என்பதையும் போதிக்கும் வண்ணமாக இந்த வசனத்தை சாலமோன் ஞானி குறிப்பிட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலேயே அவர் சொல்கிறார், என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயினுடைய போதகத்தை தள்ளாதே. நீதிமொழிகள் 6:20 சொல்கிறார், என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. இந்த கல்வி கூடத்தில் தான் சிறப்பாக பயிற்றுவிக்கப்படக்கூடிய பிள்ளைகள், ஒரு தகப்பனும் தாயும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கங்களை எந்த அளவுக்கு போதிக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் தான் பிற்கால வாழ்வில் பிரகாசிப்பவர்களாக விளங்க முடியும் என்பதை ஊர்ஜிதப்படுத்தும் வண்ணமாக இங்கே சாலமோன் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள்தான் திரும்பி பார்த்து பெற்றோர்களை வாழ்த்த முடியும். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனத்திலே ஆண்டவர் மோசையின் மூலமாக ஜனங்களுக்கு சொல்கிறார், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ மாத்திரமல்ல, உன் குடும்பத்துக்கு கல்வியை கொடுக்க வேண்டியது, ஒழுக்கங்களை கொடுக்க வேண்டியது, வசனங்களை போதிக்க வேண்டியது அது சபையல்ல, நீங்கள்தான் என்பதை உறுதியாக ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, நம்முடைய வீட்டில் பேச்சுவார்த்தைகள் நடந்தது என்று சொன்னாலே, பிள்ளைகளோடு கூட உறவாடுகிற ஒரு சூழ்நிலை உருவானாலே தேவனுடைய காரியங்களை மாத்திரம் பேச வேண்டும் என்கிறதைத்தான் வசனம் குறிப்பிடுகிறதை பார்க்கணும். அவைகளை உன் கையில் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கிடவது, அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. அதனால தான் இன்றைக்கி அநேக நம்ம கிறிஸ்தவ வீடுகளில் அநேக வசனங்களை எழுதி வசன போர்டுகளை, வசன பலகைகளெல்லாம் தொங்க விட்டு இருக்கிறார்கள். வீட்டு நிலைகளில் வாசல்களெல்லாம் எழுதணும். ஏன்னு சொன்னால், உன்னுடைய வீடு உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்கிற, தேவனை பற்றி அறிவிக்கிற, தேவனோடு கூட ஏற்படக்கூடிய உறவை பற்றி அறிவிக்கிற ஒரு பாடகசாலையாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தபடியினாலே தாவீது அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை சாலமோனுக்கு முன்பாக வாழ்ந்தபடியினாலே சாலமோன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதிக்கிறது போல இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பெற்றோர்களை பார்த்துதான்
பிள்ளைகள் எல்லா காரியங்களையும் கற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள்தான் பெற்றோர்கள்தான் தங்களுடைய வாழ்வினுடைய முதல் ஹீரோக்கள், ரோல் மாடல்களாக அவர்கள் இருக்கிறார்கள். பிள்ளைகள் ஒரு தகப்பன் ஒரு நோஞ்சானை போல இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் முதல்ல மாட்டிக்கொண்டா சொல்லுகிற காரியம், என்னுடைய அப்பாவிடத்தில் சொல்லுவேன்னு சொல்லி அவர்கள் அப்பாவை அத்தனையாய் அவர்கள் தாயையும் தகப்பனையும் நேசிக்கிறபடியினாலே அவர்களுக்கு முன்பாக ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து, வசனங்களை அவர்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரமெல்லாம் நாம் போதித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய இல்லம் அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்கிற ஒரு பள்ளிக்கூடமாக மாறிவிடும். ஒரு கதை, ஒரு சிறுவனுடைய கதை ஒன்றை சிறுவயதில் கேட்ட ஞாபகம் ஒன்று இருக்கிறது. ஒரு தாய்க்கு ஒரு மகன் இருந்தான். அந்த மகன் அவன் பக்கத்து வீட்டிலே விளையாட போகும்பொழுது அந்த பக்கத்து வீட்டில் உள்ள அம்மா அவர்கள் நன்றாக தைக்கக்கூடியவர்கள், தையல் மிஷினை அவர்கள் ஆப்ரேட் பண்ணுகிறவர்கள். அந்த மிஷினை அவர்கள் அந்த துணியை தைத்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு ஊசியானது கீழே விழுந்து கிடக்கிறதை பார்த்த இந்த பையன் அந்த ஊசியை எடுத்துக்கொண்டு தன்னுடைய அம்மாவிடத்திலே கொண்டு வந்து கொடுத்தான். அவள் அந்த அம்மா அதை வாங்கிட்டு, பரவாயில்ல, கீழே கிடந்தா எடுத்து கொடுத்துருக்கியாப்பா, பரவாயில்லன்னு சொல்லி தட்டி கொடுத்ததுனால அவன் நினைத்து கொண்டான், கீழே கிடக்கிறது, நம்ம கைகளில் சிக்குகிறது, எல்லாவற்றையும் அம்மாவிடத்தில் கொடுத்தா அம்மா ஒன்றுமே சொல்ல மாட்டார்கள் என்று நினைத்து கொண்டு அவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன தவறுகளை செய்ய ஆரம்பித்தான். திரும்ப அவன் கெட்ட நண்பர்களோடு கூட சேர்ந்து அதிகமான தவறுகளை செய்ய பழகி திருட ஆரம்பித்து அநேக காரியங்களை செய்த போதிலும் கூட அங்கே தாய் அவனிடத்தில் இது உனக்கு எப்படி கிடைத்தது, உனக்கு எப்படி வந்தது என்று கேட்காமல் இருந்தபடினாலே அவன் நினைத்து கொண்டான் எல்லாமே நாம் சரியாகத்தான் செய்கிறோம் என்று சொல்லி. ஒரு நாளிலே நண்பர்களோடு கூட திருட போகிற நேரத்தில் அந்த திருட்டின் சமயத்தில் அவன் மாட்டிக்கொண்டான். அங்கே ஒரு கொலை நடக்கிறதற்கான ஒரு காரியம் உண்டாகிவிட்டது. ஒருவனை அந்த திருட்டின் போது கொலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நண்பர்களோடு கூட மாட்டிக்கொண்டான். கையும் களவுமாக பிடிக்கப்பட்டு அவன் அங்கே போலீஸால் கைது செய்யப்பட்டு அவன் கோர்ட்டிலே ஆஜராக்கப்பட்டு அவனுக்கு தீர்ப்பு கடைசியாக ஆகிவிட்டது. அவன் தூக்கிலிடப்பட வேண்டும் என்று சொல்லி கடைசி ஆசை என்ன என்று எல்லாரிடத்திலும் கேட்பது போல இந்த மகனிடத்திலும் கேட்டபொழுது அவன் சொன்னான், என்னுடைய அம்மாவை கடைசியாய் ஒரே ஒரு விசை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று சொன்ன பொழுது தாய் அவனை பார்க்கும்படியாய் வந்தால் மிகவும் அழுதவளாக, ஐயோ என்னுடைய மகனுடைய நிலைமை எப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி மிகவும் வேதனையாக அவனை பார்க்க வந்த பொழுது என்ன சொல்ல போகிறான் என்னுடைய மகன் என்று கேட்பதற்கு ஆசையாய் ஓடி வந்த பொழுது அவனை பார்த்து, மகனே நீ இப்படி உனக்கு இந்த ஒரு கேடு வந்து விட்டதே என்று சொன்ன பொழுது அவன் சொன்னான், இந்த சூழ்நிலைக்கு காரணம் நீதான் அம்மா என்று சொன்னான். அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவளே மிகவும் வேதனையில் இருக்கிறாள். இவன் சொன்ன வார்த்தைகள் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுகிறது போல அவளுடைய இருதயத்தை காயப்படுத்துகிறது. அவள் கேட்கிறாள் பொறுமையாக, ஏன் நான் இந்த நிலைமைக்கு நீ வந்ததற்கு நான் எப்படி காரணமாக முடியும் என்று கேட்டபொழுது அவன் சொன்னான், சின்ன வயதில் நான் ஒரு ஊசியை எடுத்துக்கொண்டு வரும்பொழுது நீ என்னை ஓங்கி அடித்திருந்தாய் என்று சொன்னால் நான் இந்த நிலைமைக்கு ஆகியிருக்க மாட்டேன். இன்றைக்கு இந்த தூக்குமுறைக்கு செல்லுகிறதற்கு காரணம் நீ என்னை கண்டிப்பாய் நடத்தாத காரணமே என்று சொல்லி அவன் வேகமாக அந்த தூக்கு மேடைக்கு கடந்து சென்று விட்டான். இன்றைக்கு பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கங்களை, ஆண்டவரை பற்றுகிற அறிகிற அறிவை, அவர் நம்மேல காட்டுகிற நேசத்தை, அவர் நம்மேல் வைத்திருக்கிற கரிசனையை நமக்கு போதிக்க முடியும். அவருடைய அந்த காரியங்களை, கரிசனைகளை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக பிற்காலங்களிலே அவர்கள் வாழ்ந்திருக்கும் பொழுது, ஆண்டவரோடு கூட ஒரு நெருக்கமான உறவில் இருக்கும் பொழுது நிச்சயமாக பெற்றோர்களை நினைத்து அவர்கள் நன்றி செலுத்துகிற ஒரு சந்ததியாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நம்முடைய குடும்பங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம்.